எல்லோருக்கும் காலை வணக்கம். யாழ்ப்பாணத்தில் இருக்கேன். ரொம்ப நாளாக வரணும்னு ஆசைப்பட்ட ஊர். இங்கே இருக்கிற தமிழ், இருக்கிற கலாச்சாரம், நம்ம ஹிஸ்ட்ரி புக்கெல்லாம் படித்தது எல்லாமே இங்கே இன்னும் நடைமுறையில் இருக்குங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். இந்த யாழ்ப்பாணத்தில் முக்கியமான ஒரு பிளேஸ் வந்து நல்லூர் கந்தசாமி கோவில். ரொம்ப பிரசித்தி பெற்ற முருகன் டெம்பிள். வருஷம் ஆகஸ்ட்டில் வந்து பயங்கரமாக இங்கே ஒரு பூஜையெல்லாம் நடக்கும், பெரிய செரிமனியெல்லாம் நடக்கும். இப்போ நான் வந்திருக்கிறது அக்டோபரில், ஸோ அதை நான் பார்க்க முடியாது. அட்லீஸ்ட் வந்து கோயிலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன். ரொம்ப நாளாக இங்கே வரணும்னு ஒரு ஆசை. உள்ள வீடியோ அலோவ் பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரியல, பட் கோயிலை சுற்றி எடுக்கலான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கோபுரமெல்லாம் காமிக்கிறேன் பாருங்களேன், சூப்பராக இருக்குது. அழகாக கட்டியிருக்காங்க. ஒவ்வொரு லேயரில் ஒவ்வொரு சாமி வச்சுருக்குறாங்க. பார்த்திங்கன்னா தெரியும், ஒவ்வொரு லேயர்லுமே ஒவ்வொரு டைப் ஆஃப் சாமி வச்சுருக்காங்க. சூப்பரான கோபுரம். இங்கே தான் நுழைவாயில் போல் இருக்குது. நான் இந்த என்ட்ரன்ஸில் தான் போயிட்டுருக்கேன். இதுதான் கரெக்டான என்ட்ரன்ஸான்னு தெரில, போய் பார்ப்போம். உள்ளே போய் பார்ப்போம். இது இல்லைன்னா எந்த என்ட்ரன்ஸ் கண்டுபிடிச்சி அப்படியே போக வேண்டியதான். கோவிலுக்கு தான் என்ட்ரன்ஸா? எப்படி அப்படி போகணுமா? சுற்றி போகணுமா? இந்த வழியாக இல்லையா? சுற்றி போகணுமா? சரி, சுற்றி போவோம். கோயில் என்ட்ரன்ஸ் இதுதான் என்ட்ரன்ஸ் போல இருக்குது. அதில் உள்ள சாமி இருக்காங்க. இந்த வழியாக தான் போகணும் போல இருக்குது. நம்ம போய் இந்த பூஜை சாமான்கள் வாங்கணும்னா வாங்கிட்டு போய் கோயிலுக்குள்ளே போவோம். கடையில் போய் பார்ப்போம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த வழியாக தான் போகணுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த வழியாக தான் எல்லாம் போயிட்டுருக்காங்க. செருப்பெல்லாம் விட்டுட்டு போகணும். அங்கேருந்து பார்த்தா ஃபுல் வியூ கிடைக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அந்த சைடு வந்திருந்தோம், அதில் வந்து வரல வருது. இப்படி சுற்றி வந்ததுனால என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். சூப்பராக இருக்குது கோவில். முருகா, சூப்பராக இருக்குது கோவில். இப்போ நான் வந்து காலையில் 7 மணிக்கு வந்திருக்கேன். ஆக்சுவலாக 7:30 தான் கோவில் திறப்பாங்க. அதனால் வெளியே தான் எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க. யாரும் உள்ளே போகல, இன்னும் கதவை திறக்கல. ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய வீடியோஸ் சில இந்த வந்து ஆகஸ்ட்டில் நடக்கிற திருவிழா வந்து ஜேன்னு இருக்கும். சரி, நம்ம இப்போதைக்கு பூஜை சாமான்களை வாங்கிட்டு வரேன். பூஜை தட்டு வீடியோ எடுத்துக்கலாமா வேண்டாமா? சரி, எண்ணெய் எடுத்துக்கிறேன். கொடுங்க. எல்லாம் இருக்கிற மாதிரி கொடுத்துருங்க. இதில் என்னென்ன இருக்கும்? பழம், தேங்காய், ஊதுபத்தி. ஓகே. எத்தனை மணிக்கு கோவில் திறப்பாங்க? தேங்காய் மட்டும் வெளியே உடைச்சிடணுமா? உள்ளேயே பண்ணிக்கலாமா எல்லாமே? நல்ல தேங்காயாக இருக்கா? எனக்கு தேங்காய் தானே முக்கியம். எனக்கு தெரியல, நீங்கள் பார்த்து கொடுங்க. இங்கே எல்லாமே வச்சுருக்குறாங்க, பூஜை சாமானங்கள் எல்லாமே வச்சுருக்குறாங்க இங்கே. நானும் பூஜை தட்டு ஒன்று வாங்கிட்டேன். பூஜை தட்டு வந்து 500 ரூபா ஸ்ரீலங்கன். இது ஸ்ரீலங்கன் மணியில் 500 ருபீஸ். அது எவ்வளோ கன்வர்ஷன்கள் அப்புறம் பார்ப்போம். சாமிக்கு பண்ணுறது கணக்கு பார்க்கக்கூடாது, ஆனால் உங்களுக்கு சும்மா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி உள்ளே போயிட்டுருக்கேன். கேமரா எவ்வளோ தூரம் உள்ளே அலோவ் பண்ணுறாங்களோ அவ்வளோ தூரம் காமிக்கிறேன். அப்புறம் உள்ள கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்து உள்ளே எப்படி இருக்குங்கிறத நான் வந்து மறுபடியும் சொல்கிறேன். இங்கே வந்து செருப்பெல்லாம் வைக்கிறதுக்கு அழகாக வச்சுருக்குறாங்க.
வச்சுருக்குறாங்க. நம்மளும் வந்து செருப்பை வைப்போம். நல்லூர் கந்தசாமி கோவில் பெருங்கோவில். நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க, இன்னும் கோயில் திறக்கல. இன்னும் 15 மினிட்ஸ் இருக்குது. எர்லியராக வந்துட்டேன். நான் தங்கியிருக்க கெஸ்ட் ஹவுஸ்லேருந்து ஒரு 1/2 hour வாக்கு. அதனால் அப்படியே நடந்து வந்தேன். நான் கொஞ்சம் வேகமாக நடந்துட்டேன் போல இருக்கு. கோயில் பாருங்கள், பக்கத்தில் பாருங்கள், அலங்காரா நல்லூரா. உள்ளே பூஜை நடந்துகிட்ருக்கு. நம்மளை தான் அலோவ் பண்ணல போல இருக்கு. திறந்து வச்சுருக்குறாங்க. பூஜை நடந்துகிட்ருக்கு. நம்ம தான் அலோவ் பண்ணல. அதான் க்ளோஸ்அப்பாக பார்க்க முடியுது. சேரியட் மாதிரி இருக்குதுன்னு சொன்னார் இல்லையா, அதோட பேக் சைடு மழை பெஞ்சுது, நல்ல மழை பெஞ்சுது நேற்று. அதனால் ஃபுல்லாக எல்லா பக்கம் தண்ணி. பட் இருந்தாலும் ஒரு ரவுண்ட் அடிக்கும், பார்ப்போம். அறுபத்தி 3 நாயன்மார்கள் குருபூசை மடம் இது. வில்வ மரத்தடியில் கற்பூரம். ஒரு ரவுண்ட் அடிச்சாச்சு. சூப்பராக. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கோவில் திறந்துடுவாங்க. இந்த கேட் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. போக வேண்டியதான். சரி, நான் உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு வந்து எப்படி நான் சொல்கிறேன் அப்படி பார்ப்போம். சாமி கும்பிட்டு வந்தாச்சு. சூப்பராக இருந்துச்சு. உள்ளேயும் நல்லா அந்த மண்டபங்கள்லாம் அமைச்சு பிரகாரத்தை சுற்றி அழகாக டெக்கரேட் பண்ணி பழைய காலத்து ஸ்டைலில் டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. நிறையா சாமி படங்கள்லாம் வரைஞ்சி வச்சுருந்தாங்க. நல்லா தமிழ் பாட்டுகள்லாம் பாடுறாங்க, அர்ச்சனைகள்லாம் நல்லா பண்ணுறாங்க. சூப்பராக இருந்துச்சு. ஒரு நல்ல அனுபவம். ரொம்ப நாளாக வரணும்னு நினச்ச இடத்துல வந்து நல்ல அனுபவம். நல்ல சாமி கும்பிட்டாச்சு. சூப்பராக இருந்துச்சு. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த கோவிலோட ஜேர்னி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மறுபடியும் சந்திக்கிறோம். பாய்.